ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கு எல்லாமே ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, அதுவும் நம்ம சுலபமாகவே செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு நான் சொல்லிடுறேன். நான் வந்து நல்லா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக மஷ்ரூமை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா இந்த மாதிரி நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான மசாலா பவுடரோடு சேர்த்து உப்பையும் வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ரெண்டையுமே சீவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் ஒரு ஆல்ரெடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் இந்த மாதிரி நல்லா உருகுனதும் 1 ஸ்பூன் கடுகு வெடித்தது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாமே நல்லா தாளித்ததும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்தனால அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி கொத்தமல்லி ரெண்டையுமே ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், அப்படியே விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி ரெடியாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், தனியா பொடி, கரம் மசாலா இந்த 4ஐயுமே ரெடியாக வச்சுருந்தோம். அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இன்னும் ஒரு சிம்லே இது இருக்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த காளானை உள்ளே சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட வேண்டிதான். அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணுங்கள். மஷ்ரூம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி ரெடி ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் தண்ணியை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நான் எந்த விதமான தண்ணியும் ஆட் பண்ணலை. மஷ்ரூம் ஆட் பண்ணாலே அது கொஞ்சம் நீர்க்காகும். அதனால் தண்ணி சேர்க்காமல் இருந்தாலே இந்தளவுக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். மஷ்ரூம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுது. நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் பண்ணுறோம். சூப்பராக சுட சுட சப்பாத்தியை தவாவில் போட்டு 2 சைடு நல்லா ஆயில் விட்டு நல்லா ரெடியானதுக்கப்புறம் இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண சூப்பரான மஷ்ரூம் கிரேவியை வச்சு சர்வ் பண்ண வேண்டிதான். சப்பாத்தி ரெடி ஆகிடுது. நம்ம இதை பிளேட்டில் போட்டுடலாம். அவ்வளோதான். இதுக்கு நம்ம ரெடி பண்ண மஷ்ரூம் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறும் 10 நிமிஷம்தான். நீங்கள் காளான்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.